गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युधस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதம் 27ஆம் தேதி. மன்மதநாம சம்வத்சரம் உத்தராயணம், சிசிர ருத்து, மீன மாதம், பங்குனி மாதம், கிருஷ்ணபக்ஷம், சதுர்த்தி திதி, விசாகா நட்சத்திரம். இப்போ ஏற்பட்ட வசத்தியான இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 5வது ஸ்கந்தத்தில் 15வது அத்தியாயத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். இது ரொம்ப சின்ன அத்தியாயம், 15-16 ஸ்லோகங்கள் தான் கொண்டது. இந்த அத்தியாயத்தோட ரிஷபதேவருடைய சரித்திரம் முடிகிறது, பரத சரித்திரம் முடிகிறது. 8 அத்தியாயங்களில் பரத சரித்திரத்தை சொன்னால், ஜடபரத வாக்கியங்கள்லாம் சொல்லி முடித்தாள். முதல்ல கதையை ஆரம்பித்த சுக்காச்சாரியால் உத்தானபாத சரித்திரம், அந்த உத்தானபாதனுடைய வம்சத்தில் வந்தவாள். அதற்கு பிறகு பிரியவர்த்தனுடைய சரித்திரம்,
பிரியவிரதன் உத்தானபாதன் இவா 2 பேரும் சுவாயம்பூமனுக்கு பிறந்த 2 பிள்ளைகள். அந்த 5 குழந்தைகளில் 3 பெண்கள் 2 பிள்ளைகள்னு முன்னாடியே தெரியும் நமக்கு. அதில் பிரியவிரதன் உத்தானபாதன், இதில் உத்தானபாத வம்சத்தில் தான் துருவசுவாமி வந்தால் அந்த கதையெல்லாம் முன்னாடியே சொல்லிவிட்டு பிரியவிரதனுடைய வம்சத்தை சொல்லிட்டு வந்தவர். அதில் வந்த முக்கியமான ராஜாக்களான ரிஷபர், அவருக்கு பிறந்த குழந்தைகளில் பரதர், இவாளுடைய சரித்திரங்களை நன்னா விஸ்தாரமாக சொல்லிவிட்டு இந்த அத்தியாயத்தில் வேகமாக அந்த பிரியவிரதத்தில் வம்சத்தில் வந்த பல ராஜாக்களுடைய பெயர்களை மாத்திரம் சொன்னால் இன்னென்ன பேருக்கு இன்னென்ன பிறந்தார்னுட்டு சொல்லிவிட்டு இவ்வாறாக அந்த பிரியவிரதனுடைய வம்சம் இருந்ததுன்னு சொல்லி முடிச்சுட்டு அடுத்த அத்தியாயம் 16வது அத்தியாயத்துலேருந்து பூகோள வர்ணனை. ராஜா பரீட்சித் கேட்குறான், பகவான் தான் இந்த விஸ்வத்தெல்லாம் படைச்சவருங்கிறேளே, இந்த பெரிய பூகோளம் இருக்கே, இதை வர்ணிக்கணும் நீங்கள்னு சொல்லி அந்த பூகோள வர்ணனை ரொம்ப அழகாக இருக்கும். அது 16வது அத்தியாயம், அது அடுத்த கிளாஸ்லேருந்து. இப்போ இந்த தடவை இந்த 15வது அத்தியாயத்தை அத்தியனம் பண்ண போகிறோம். வழக்கம் போல் ஸ்ரீதர சுவாமிகள் அவருடைய வியாக்கியானத்தில் ஒரு ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை எடுத்து சொல்கிறாள். ஏவம் அஷ்டபிரத்யாயைஹி பரதஸ்யோக்தமீஹிதம் ததஃ பஞ்சதசே தஸ்ய கீர்த்தியந்தே வம்சஜான் நிருபாஹ. இவ்வாறாக மேலே சொன்னப்பட்ட 8 அத்தியாயங்களில் பரதனுடைய சரித்திரமானது சொல்லப்பட்டது. அதன் பிறகு இந்த 15வது அத்தியாயத்தில் அந்த பரதனுடைய வம்சத்தில் உண்டான ராஜாக்களினுடைய லீனியேஜ், அவா வம்சங்கள் சொல்லப்பட்டது. இவ்வாறாக பிரியவர்தன் வம்சத்தினுடைய வந்த ராஜாக்கள் எல்லாம் சொன்னாள்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். ஏவம் அஷ்டபிரத்யாயைஹி பரதஸ்யோக்தமீஹிதம் ததஃ பஞ்சதசே தஸ்ய கீர்த்தியந்தே வம்சஜான் நிருபாஹ. ஸ்ரீஹரே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே பஞ்சதசோऽध्यायः. श्रीशुक उवाच भरतस्यात्मजः सुमतिर्नामाभिहितो यमुहवाव केचित् पाखण्डिन ऋषभपदवीम् अनुवर्तमानञ्च अनार्याः अवेदसमाम्नातां देवतां स्वमनीषया पापीयस्य कलौ कल्पयिष्यन्ति. சுகாச்சாரியால் சொன்னால், இந்த வம்சத்தில் பிரியவர்தனோட வம்சத்தில் பரதனுடைய சரித்திரத்தை சொன்னேன், முன்னாடியே சொல்லியிருக்கேன். என்னென்னா, இந்த பரதனுக்கு பரத மகாராஜாவுக்கு பல குழந்தைகளில் சுமத்தின்னு ஒரு குழந்தை பிறந்தான்னு சொல்லியிருக்கேன். நாள் பரதனுடைய புதல்வன் சுமத்தின்னு பேர். அவன் ரிஷபதேவருடைய மார்க்கத்தை பின்பற்றணும்னு தான் வந்தான். அவன் நல்ல ஆத்ம குணங்கள் பொருந்தியவன். ஆனால் என்ன பண்ணிவிட்டாள், அவேத சமாம்நாதாம் தேவதாம், வேதத்துக்கு புறம்பாக வேதத்தை ஒத்துக்காமல் இருக்கப்பட்டவாளெல்லாம் நாஸ்திகால்னு சொல்கிறது. நம்ம நினச்சிக்கிறோம் நாஸ்திகானா பதத்துக்கு அர்த்தம் என்னென்னா கடவுள் இல்லைன்னு சொல்கிறவாள்னுட்டு. அப்படி இல்லை டெஃபினேஷன். பிராச்சீனத்தில் என்ன டெஃபினேஷன்னா ஆஸ்திகா நாஸ்திகான்னு 2 வார்த்தை. ஆஸ்திகால்னா யாருன்னா தோஸ் ஹூ சப்போர்ட் வேதாஸ். தே திங்க் தட் வேதா ஆஸ் அ பிரமாணா. வேதம் பிராமணியத்துக்கு வேதம் தான் முக்கியம்னு நினச்சிருந்து வேதத்தை ஒத்துக்கிறவாள் இருக்காளே, வைதிக மதமாக இருக்கப்பட்டவாள் இருக்காளே, அவளை ஆஸ்திகால்னு சொல்கிறது. வேதத்தில் நான் ஏற்றுக்க மாட்டேன், வேதம் பிராமணியம் இல்லைன்னு சொல்லின்னு இருக்கப்பட்டவாளுக்கு நாஸ்திகால்னு பேர். அவள் கடவுள் இருக்காள்னு சொன்னால் கூட அவளை நாஸ்திகால்னு சொல்கிறது. என்ன, அவள் வேதத்தை ஒத்துக்காதவாள்னு அர்த்தம். அப்படி அவேதசமாம் நாதாம் தேவதாம் நாஸ்திகால் சில பேர் இந்த ரிஷப பதவி ரிஷபாவதாரத்தில் ரிஷபதேவனுடைய வம்சத்தில் பரதனுடைய பிள்ளையாக பிறந்த சுமதி இருக்கானே, அவன் நாஸ்திகவாதம், அதாவது வேதத்தை ஒத்துக்காதமாக வேதத்துக்கு புறம்பாக சில விஷயங்களை சொல்ல போனதாக நினச்சிண்டு, வேதத்துக்கு புறம்பாக அவன் சொல்கிறான் என்று நினச்சிண்டு அவனை ஒரு அவேதமான தேவதைன்னு நினச்சிண்டு, அதாவது புத்த தேவர்னு நினச்சிண்டு. ஏன்னா முன்னாடி புத்தர் அப்படி தான் வேதத்தை பிரமாணமாக எடுத்துக்காமல் அவர் இருந்தவர், நாஸ்திகர். ஆகவே இவர் 100 புத்தர் வந்திருக்கார் இந்த கலியுகத்திலேன்னு கலவு கல்பயிஷ்யந்தி, இந்த கலியுகத்தில் அவ்வாறாக நினைக்கிறார்கள்னு சொன்னாள், செய்ய போகிறாள்.
இந்த சுமதியே இன்னொரு புத்தருங்கிறதா ஆராதிக்க போறாள் நாள். ஸ்ரீ சுகவாச்ச பரதஸ்யாத்மஜா சுமதிர்நாமாபீதோ யமுகவாவ கேச்சித் பாக்கண்டின ரிஷபதி பதவீம் அனுவர்த்தமானஞ்ச அனார்யாக அவேத சமாம்நாதாம் தேவதாம் ஸ்வமனீஷயா பாபீயஸ்யா கலௌ கல்பயிஷ்யந்தி தஸ்மாத் விருத்தசேனாயாம் தேவதாஜித் நாம புத்திரோ பவத். அந்த சுமதி இருக்கானே பரதனுடைய புள்ள, அவனுக்கும் அவன் மனைவி பேர் விருத்தசேனைன்னு பேர். அவன் இந்த விருத்தசேனைக்கும் இந்த சுமதிக்கும் பிறந்த குழந்தைக்கு பேர் தேவதாஜித்துன்னு பேர். தேவதாஜித்துன்னு ஒரு குழந்தை பிறந்ததுன்னாள். தஸ்மாத் விருத்தசேனாயாம் தேவதாஜித் நாம புத்திரோ அபவத். அதாசுர்யாம் தத்தனயோ தேவத்யும்னः ததோ தேனுமத்யாம் சுதः பரமேஷ்டி தஸ்ய சுவர்ச்சலாயாம் பிரதீஹ உபஜாதः. அதன் பிறகு ஆசுரிங்கிறவளை கல்யாணம் பண்ணிண்டு, அதாவது இந்த தேவதாஜித்துக்கும் ஆசுரிக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு பேர் தேவத்யும்னன்னு பேர் வச்சாள். அது சொன்னால் அதாசுர்யாம் தத்தனையோ தேவத்யும்னः. அந்த தேவத்யும்னன் இருக்கானே அவனுக்கு தேனுமத்தின்னு ஒரு மனைவி. அந்த தேனுமதிங்கிற மனைவிக்கும் அந்த தேவத்யும்னனுக்கும் பரமேஷ்டிங்கிற ஒரு புத்திரன் பிறந்தான். ததோ தேனுமத்யாம் சுதா பரமேஷ்டி தஸ்ய சுவர்ச்சலாயாம் பிரதீஹ உபஜாதः. அந்த பரமேஷ்டி இருக்கானே அவனுடைய மனைவிக்கு பேர் சுவர்ச்சலைன்னு பேர். அந்த பரமேஷ்டிக்கும் சுவர்ச்சலைக்கும் பிறந்த மகனுக்கு பேர் பிரதீகன்னு பேர். அப்படி பிரதீகன்கிறதாக பிறந்தான்னு சொன்னால் இப்படி ஒவ்வொருத்தரையாக சொல்லிட்டு வராள் ஜெனியாலஜி. அதாசுத்யாம் தத்தனயோ தேவத்யும்னः ததோ தேனுமத்யாம் சுதः பரமேஷ்டி தஸ்ய சுவர்ச்சலாயாம் பிரதீஹ உபஜாதः. ஆத்மவித்யாம் ஆக்கியாய ஸ்வயம் சம்சுத்தோ மகாபுருஷம் அனுசஸ்மார. இந்த பிரதீகன் இருக்கானே அவன் ஆத்ம வித்தியை உபதேசிச்சுண்டு அவனும் பரம சம்சுத்தனாகி மனசை ரொம்ப சுத்தமாக வச்சுண்டு மகாபுருஷம் அனுசஸ்மார பகவானை சாட்சாத்தாக அனுபவித்து ஆனந்தப்பட்டான். உள்ளுக்குள்ளே நினச்சி மகாபுருஷம் அனுசஸ்மார பகவத் ஸ்மரணையாகவே எப்போதும் இருந்தானாம். ஆத்மவித்யாம் ஆக்கியாய ஸ்வயம் சம்சுத்தः மகாபுருஷம் அனுசஸ்மார. பிரதீகாத், இந்த பிரதீகனுக்காக அவனுக்கும் சுவர்ச்சலேன்னு ஒரு பொண்ணு, அவளுக்கும் கல்யாணம் ஆச்சு. பிரதீகாத் சுவர்ச்சலாயாம் பிரதிஹர்த்ராதேஹ த்ரயः ஆசன் இத்யா கோவிதாः சூனவः பிரதிஹர்த்து ஸ்துத்யாம் அஜபூமானோ அஜநிஷாதாம். அந்த பிரதீகனுக்கும் சுவர்ச்சலைங்கிறவளுக்கும் 3 குழந்தைகள் பிறந்தாள். அதில் 3 பேரில் பிரதிஹர்த்தா பிரஸ்தோதா உத்காதான்னு 3 பேர். அந்த 3 குழந்தைகள் பிறந்தாளாம். அவள்லாம் என்னென்னா கர்மகாண்டத்தில் ரொம்ப கெட்டிக்காராள். யாகங்கள்லாம் யஜ்ஞங்கள் பண்ணிட்டு இருப்பாள் எப்போதும் ரொம்ப. அதனால தான் இஜ்யா கோவிதானாள். இந்த யாகங்கள் யஜ்ஞங்கள் பண்ணுறதுல ரொம்ப கெட்டிக்காராள், நிப்புணாள். எல்லாம் சாஸ்திரத்தனா படித்தவாள். அவள் எப்போ பார்த்தாலும் யஜ்ஞம் பண்ணிட்டு இருப்பாள். சூனவா அவள் என்னன்னாள், இந்த 3 குழந்தைகள் பிரதிஹர்த்தா பிரஸ்தோதா உத்காத்தாது 3 குழந்தைகள்னு சொன்னாலே அதில் பிரதிஹர்த்தாக்கு ஸ்துதிங்கிறவள் மனைவி. அந்த அவ 2 பேருக்கும் அஜன் பூமானு 2 பேர் பிறந்தாள். அஜபூமானோ அஜனிஷாதாம் பிரதீகாத் சுவர்ச்சலாயாம் பிரதிஹர்த்ராதயः த்ரயः ஆசன். 3 குழந்தைகள் பிரதீகனுக்கும் சுவர்ச்சலைக்கும். அதில் பிரதிஹர்த்தாங்கிறவனுடைய மூத்த பையனுடைய மனைவி ஸ்துதிங்கிறவள். பிரதிஹர்த்து ஸ்துத்யாம் அஜபூமானோ அஜனிஷாதாம் அஜன் பூமான் என்று 2 பேர் பிறந்தாள். பூம்ன ரிஷிகுல்யாயாம் உத்கீதஸ்ததः பிரஸ்தாவோ தேவகுல்யாயாம் பிரஸ்தாவாத் நியுத்சாயாம் ஹிருதயஜ ஆசீத் விபுः விபோரத்யாம் ச பிருதுஷேணः தஸ்மான் நக்தः ஆகூத்யாம் யக்ஞே நக்தாத் திருதிபுத்ரோ கயோ
ராஜர்ஷி பிரவர உதாரஸ்ரவாः அஜாயத சாக்ஷாத் பகவதோ விஷ்ணோः ஜகத் ரிரக்ஷிஷயா கிரீத சத்வஸ்ய கலா ஆத்மவத்வாதி லக்ஷணேன மகாபுருஷதாம் பிராப்தः. அந்த அஜன் பூமா இப்படின்னு 2 குழந்தைகள் பிறந்தாள்னு சொன்னோம், இந்த பிரதிஹர்த்தாவுக்கும் ஸ்துதிக்கும். அப்போது இந்த பூமாங்கிற பையன் இருக்கானே, அவன் ரிஷிகுல்யங்கிறவளை கல்யாணம் பண்ணிட்டான். அது சொன்னால் பூம்ன ரிஷிகுல்யாயாம், அந்த பூமாவுக்கும் ரிஷிகுல்யைக்கும் பிறந்த குழந்தைக்கு பேர் உத்கீதன்னு பேர். உத்கீதா ததா அவன் உத்கீதா ஹிருதேஜா ஆசீத்து. உத்கீதன்கிற உஷத்தியான ஒரு குழந்தை ஒரு புள்ள பிறந்தான். ததா தேவகுல்யாயாம், அந்த உத்கீதன் தேவகுல்யேங்கிற அவளை கல்யாணம் பண்ணிட்டு அவள் 2 பேருக்கும் பிரஸ்தாவா என்ன பிரஸ்தாவன்கிற குழந்தை பிறந்தான். பிரஸ்தாவாத் நியுத்சாயாம் விபு, இந்த பிரஸ்தாவன்கிறவன் நியுத்சேங்கிற கல்யாணம் பண்ணிட்டு விபுங்கிற குழந்தை பிறந்தது. விபோ ரத்யாம், விபு ரத்திங்கிறவளை கல்யாணம் பண்ணிட்டான். அவள் 2 பேருக்கும் பிருத்துஷேனஹாஜ, பிருத்துஷேனன்னு குழந்தை பிறந்தான். தஸ்மாத் ஆக்ருத்தியாம், அந்த பிருத்துஷேனனுக்கும் ஆக்கூத்திங்கிறவளுக்கும் நக்தா ஜக்ஞே, நக்தன்கிறவன் பிறந்தான். நக்தாத் திருதிபுத்திரா, நக்தனுக்கும் திருத்திங்கிறவளுக்கும் கல்யாணம் ஆகி கயன்கிறவன் பிறந்தான். கயஹா அஜாயத, அந்த கய இருக்கானே அவன் ராஜாக்களுக்குள்ளேயே ரொம்ப உசத்தியான கீர்த்தியை உடையவனாக இருந்தான்கிறாள். ராஜர்ஷி பிரவரஹா உதாரஸ்ரவாக, ரொம்ப கீர்த்தி அடைஞ்சவன் அந்த கயங்கப்பட்டவன். அவன் லோகத்தெல்லாம் சம்ரட்சிந்து ஜெகத் ரிதக்ஷயா கிரகீத சத்வஸ்ய, நல்ல சத்துவமான உடம்பு எடுத்துட்டு நல்ல ராஜாவாக இருந்தான். சாக்ஷாத் பகவதா விஷ்ணோ கலா ஆத்மவத்தாதி லக்ஷணேன மகாபுருஷதாம் பிராப்தா, அவனுக்கு நல்ல அடக்கமான குணங்கள், நல்ல லக்ஷணங்கள், இதெல்லாம் பகவான் விஷ்ணுனுடைய அம்சங்கிறது நன்னா தெரிஞ்சுதுங்கிறாள். விஷ்ணு அம்சம் அவன், அப்பேற்பட்டவன் பிறந்தான் நாள். பூம்ன ரிஷிகுல்யாயாம் உத்கீதஸ்ததா பிரஸ்தாவோ தேவகுல்யாயாம் பிரஸ்தாவாத் நியுத்சாயாம் ஹிருதயஜ ஆசீத் விபு விபோ ரத்யாம் ச பிருதுஷேணः தஸ்மான் நக்தः ஆக்கூத்யாம் ஜக்ஞே நக்தாத் திருதிபுத்ரோ கயோ ராஜர்ஷி பிரவர உதாரஸ்ரவாக அஜாயத சாக்ஷாத் பகவதோ விஷ்ணோः ஜகத் ரிரக்ஷிஷயா கிரகீத சத்வஸ்ய கலா ஆத்மவத்வாதி லக்ஷணேன மகாபுருஷதாம் பிராப்தா. ரொம்ப பரம சத்துவகுணங்கள் பொருந்தி மகாவிஷ்ணுடைய அம்சம் மாதிரி ஜுவலிச்சானாம் அந்த கயங்கப்பட்டவன். சவை ஸ்வதர்மேண பிரஜாபாலன போஷண பிரீணன உபலாலன அனுசாசன லக்ஷணேன இத்யாதினா ச பகவதி மகாபுருஷே பராவரே பிரம்மணி சர்வாத்மனா அர்ப்பித பரமார்த்த லக்ஷணேன பிரம்மவித் சரணானுசேவையா ஆபாதித பகவத் பக்தி யோகேன சாபீக்ஷ்ணசா பரிபாவித அதிசுத்தமதி உபரத அநாத்மியே ஆத்மனி ஸ்வயம் உபலப்யமான பிரம்மாத்மானுபவோபி நிரபிமான ஏவ அவனிம் அஜூகுபத்து. அந்த கயங்கப்பட்ட ராஜா இருக்கானே, அவன் சாட்சாத் பகவானுடைய விஷ்ணுனுடைய அம்சம் அவன். அதனால எல்லா விதமான லட்சணங்களோடு கூட, எல்லா விதமான நல்ல சத்துவமான குணத்தோடு கூட லோகத்தெல்லாம் சம்ரட்சிக்கணுங்கிறதா நல்ல ராஜாவாக இருந்தான். எல்லாரும் அவனை கௌரிச்சா கௌரவம் பண்ணாள் நாள். அந்த கயன்கப்பட்ட ராஜா என்ன பண்ணான் நாள், சவை பகவதி மகாபுருஷே பராவரே பிரம்மணி சர்வாத்மனா அர்ப்பித பரமார்த்த லக்ஷணேன. அவன் என்ன பண்ணான், அந்த கயே பகவானும் புருஷோத்தமனுமாக இருக்கப்பட்ட மகாவிஷ்ணு இருக்காரே, அவரை எல்லாரை காட்டிலும் மேம்பட்டவர். பிரம்மஸ்வரூபியான பகவான் ஈஸ்வரங்கிட்டக்க பரிபூர்ணமாக தங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் அர்ப்பணம் செஞ்சு அர்ப்பித பரமார்த்த லக்ஷணேன பிரஜாபாலன போஷணேன என்ன பண்ணால் பிரஜாபாலன போஷண பிரீணன உபலாலன அனுசாசன லக்ஷணேன, ஜனங்களெல்லாம் பரிபாலனம் நன்னா பண்ணணும், நன்னா போஷிக்கணும்,
அவளை திருப்தி பண்ணணும், அவளை கொஞ்சணும், அவளை அடக்கி ஆளணும், இவெல்லாம் இதை பண்ணணுங்கிறதுக்காக இத்யாதினா ஸ்வதர்மேன தன்னுடைய தர்மத்தை விட்டு வழுவாமல் பல யஜ்ஞங்கள்லாம் பண்ணி பிரம்மவை சரணானுசேவையா நல்ல பிரம்மஜானிகள் அவனுடைய ராஜாங்கத்தில் இருக்கப்பட்டவாள் பிரம்மனிஷ்டாள்னா யார் உண்டோ அவளுடைய கால்களில் விழுந்து அவளுக்கு பாத சேவனம் பண்ணி அவளுக்கு சிசுரூஷாதிகள் பண்ணி அதனால என்ன கிடைச்சதுனால் ஆபாதித பகவத் பக்தி யோகேன அப்படி பண்ணதுனால அவனுக்கு அச்சஞ்சலமான பக்தி கிடைச்சுதான், நல்ல யோகாபியாசம் கிடைச்சிது. அவனால என்ன பண்ணான்னால் அபீக்ஷ்ணஷா அடிக்கடி அவனுடைய மனசு இருக்க அதை பரிசுத்தப்படுத்திப்பனாம். பரிபாவிதா திசுத்தமதி அடிக்கடி அவன் மனசை பரிசுத்தப்படுத்தி வச்சுண்டு உபரத அனாத்மியே மமக்காரம் அகங்காரம் இதெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் விலக்கிவிட்டு இந்த உடலுங்கிறது மேலே மனசை வைக்காமல் தான் யாருங்கிறத என்ன ஆத்ம வித்தியோடு புரிஞ்சுண்டு ஆத்மனி மனசில் தான் யார் ஆத்மா என்னங்கிறத புரிஞ்சுந்தான். ஸ்வயம் உபலபியமான பிரம்மாத்மானுபவா தான் பிரம்மங்கிறது நன்னா புரிஞ்சுட்டானவன். அகம் பிரம்மாஸ்மிங்கிற தத்துவத்தை நன்னா புரிஞ்சுந்தானா. அப்படி இருந்த போதிலும் துளிக்கூட இந்த பூமியிலையும் ராஜ்யத்திலையும் பற்றுதல் இல்லாமல் நிரபிமானஹா ஏவ துளிக்கூட அபிமானம் இல்லாமல், ஆனால் தான் ராஜாவானதுனால தன் ஸ்வதர்மத்தை பண்ண வேண்டும் என்பதற்காக அவனீம் அஜூகுபத்து இந்த பூமியை ரட்சிக்கணுங்கிறதுக்காக ராஜாங்கத்தை பரிபாலனை பண்ணாவான் ராஜாவாக சொன்னாள். சவை ஸ்வதர்மேன பிரஜாபாலன போஷண பிரீணன உபலாலன அனுசாசன லக்ஷணேன இத்யாதினாச்ச பகவதி மகாபுருஷே பராவரே பிரம்மணி சர்வாத்மனார்ப்பித பரமார்த்த லக்ஷணேன பிரம்மவித் சரணானுசேவையா ஆபாதித பகவத்பக்தி யோகேன சாபீக்ஷ்ணசः பரிபாவித அதிசுத்தமதி உபரத அநாத்மியே ஆத்மனி ஸ்வயம் உபலபியமான பிரம்மாத்மானுபவோபி நிரபிமான ஏவ அவனிம் அஜூகுபத்து பிரம்மனிஷ்டனா ஆயிட்டான ஆத்ம வித்தியெல்லாம் தெரிஞ்சுது ஆத்மாங்கிறது என்னங்கிறத புரிஞ்சுது அகம் பிரம்மாஸ்மிங்கிற தத்துவத்தை புரிஞ்சுது அந்த ராஜா கயனே அவனுக்கு துளி கூட இந்த ராஜாங்கத்தில் அபிமானம் இல்லாமல், ஆனால் ராஜாங்கத்தை ஆள வேண்டும், ஜனங்களை ரட்சிக்கணும், அவளை பிரேணனம் பண்ணணும், போஷணம் பண்ணணும், லாலனம் பண்ணணுங்கிறதுனால அவள் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக ராஜாங்கத்தை நிர்வாகிச்சுன்னு வந்தான்னாள். தஸ்யே மாம் காதாம் பாண்டவே புறாவிதா உபகாயந்தி அப்பேற்பட்ட இந்த ராஜா ரொம்ப கீர்த்தி வாய்ந்த இந்த ராஜாவான கயன் இருக்கானே அவனை பற்றி நிறைய ஸ்லோகங்கள் எல்லாரும் பாடுவாள். அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறேன்னு சொல்லி அடுத்த பல ஸ்லோகங்களில் இந்த கயே அவனுடைய கீர்த்தியை பற்றி சொல்லக்கூடிய ஸ்லோகங்களை சொல்கிறாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே பஞ்சதசோऽध्यायः. श्रीशुक उवाच भरतस्यात्मजः सुमतिर्नामाभिहितो यमुहवाव केचित् पाखण्डिन ऋषभपदवीम् अनुवर्तमानञ्च अनाद्याः अवेद समाम्नातां देवताम् स्वमनीषया पापीयस्य कलौ कल्पयिष्यन्ति तस्माद् वृद्धसेनायां देवताजित् नाम पुत्रो अभवत्
अथासुर्यां तत्तनयो देवद्युम्नः अथासुर्यां तत्तनयो देवद्युम्नः अथासुर्यां तत्तनयो देवद्युम्नः ततो धेनुमत्यां सुतः परमेष्ठी ततो धेनुमत्यां सुतः परमेष्ठी ततो धेनुमत्यां सुतः परमेष्ठी तस्य सुवर्चलायां प्रतीह उपजातः तस्य सुवर्चलायां प्रतीह उपजातः तस्य सुवर्चलायां प्रतीह उपजातः य आत्मविद्याम् आख्याय य आत्मविद्याम् आख्याय य आत्मविद्याम् आख्याय स्वयं संशुद्धः स्वयं संशुद्धः स्वयं संशुद्धः महापुरुषम् अनुसस्मार महापुरुषम् अनुसस्मार महापुरुषम् अनुसस्मार प्रतीहात् सुवर्चलायां प्रतीहात् सुवर्चलायां प्रतीहात् सुवर्चलायां प्रतिहर्त्रादयः त्रयः आसन् प्रतिहर्त्रादयः त्रयः आसन् प्रतिहर्त्रादयः त्रयः आसन् इद्याकोविदाः सूनवः इद्याकोविदाः सूनवः इद्याकोविदाः सूनवः प्रतिहर्तुः स्तुत्याम् अजभूमानौ अजनिषाताम् प्रतिहर्तुः स्तुत्याम् अजभूमानौ अजनिषाताम् प्रतिहर्तुः स्तुत्याम् अजभूमानौ अजनिषाताम् भूम्न ऋषिकुल्यायाम् भूम्न ऋषिकुल्यायाम् भूम्न ऋषिकुल्यायाम् उद्गीतस्ततः 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 प्रस्तावो प्रस्तावो देवकुल्यायाम् प्रस्तावो देवकुल्यायां प्रस्तावात् नियुत्सायां प्रस्तावात् नियुत्सायां हृदयज आसीत् विभुः हृदयज आसीत् विभुः हृदयज आसीत् विभुः विभोरत्यां च पृथुषेणः विभोरत्यां च पृथुषेणः विभोरत्यां च पृथुषेणः तस्मान्नक्तः आकूत्यां यज्ञे तस्मान्नक्तः आकूत्यां यज्ञे तस्मान्नक्तः आकूत्यां यज्ञे नक्तात् द्रुतिपुत्रो नक्तात् द्रुतिपुत्रो गयो नक्तात् द्रुतिपुत्रो गयो नक्तात् द्रुतिपुत्रो गयो राजर्षिप्रवर उदारश्रवाः अजायत राजर्षिप्रवर उदारश्रवाः अजायत राजर्षिप्रवर उदारश्रवाः अजायत साक्षात् भगवतो विष्णोः साक्षात् भगवतो विष्णोः साक्षात् भगवतो विष्णोः जगद् रिरक्षिषया जगद् रिरक्षिषया जगद् रिरक्षिषया गृहीतसत्त्वस्य 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 कला आत्मवत्वादि लक्षणेन कला आत्मवत्वादि लक्षणेन कला आत्मवत्वादि लक्षणेन महापुरुषतां प्राप्तः महापुरुषतां प्राप्तः महापुरुषतां प्राप्तः स वै स्वधर्मेण स वै स्वधर्मेण स वै स्वधर्मेण प्रजापालन पोषण प्रीणन उपलालन अनुशासन लक्षणेन प्रजापालन पोषण प्रीणन उपलालन अनुशासन लक्षणेन प्रजापालन पोषण प्रीणन उपलालन अनुशासन लक्षणेन इत्यादिना च भगवति महापुरुषे परावरे भगवति महापुरुषे परावरे भगवति महापुरुषे परावरे ब्रह्मणि सर्वात्मना अर्पित ब्रह्मणि सर्वात्मना अर्पित ब्रह्मणि सर्वात्मना अर्पित परमार्थलक्षणेन 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 ब्रह्मवित् चरणानुसेवया ब्रह्मवित् चरणानुसेवया ब्रह्मवित् चरणानुसेवया आपादित भगवद्भक्तियोगेन आपादित भगवद्भक्तियोगेन आपादित
பகவத்பக்தியோகேன சாபீக்ஷ்ணஷः 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 பரிபாவித அதிசுத்தமதிः பரிபாவித அதிசுத்தமதிः பரிபாவித அதிசுத்தமதிः உபரத அநாத்ம்யே உபரத அநாத்ம்யே உபரத அநாத்ம்யே ஆத்மனி ஸ்வயம் உபலப்யமான ஆத்மனி ஸ்வயம் உபலப்யமான ஆத்மனி ஸ்வயம் உபலப்யமான பிரம்மாத்மானுபவோபி 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 நிரபிமான ஏவ நிரபிமான ஏவ நிரபிமான ஏவ அவனிம் அஜூகுபதே அவனிம் அஜூகுபதே அவனிம் அஜூகுபதே தஸ்யேமாம் காதாம் தஸ்யேமாம் காதாம் தஸ்யேமாம் காதாம் பாண்டவேய புராவிதா உபகாயந்தி பாண்டவேய புராவிதா உபகாயந்தி பாண்டவேய புராவிதா உபகாயந்தி பாண்டவேய புராவிதா உபகாயந்தி ஸ்ரீஹரே நமः. அடுத்த 9, 10, 11, 12, 13 இந்த ஸ்லோகங்கள்லாம் அந்த கயேங்கிற ராஜாவினுடைய புகழை எல்லாரும் பாடுறாள்னு சொன்ன பாட்டுக்கள். கயம் ரிபா கஃப் பிரதியாதி கர்மபி யஜ்வாபிமானீம் பகுவித் தர்மகோப்தா சமாகத ஸ்ரீ சதசஸ்பதி சதாம் சத்வே கோன்யோ பகவத் கலாமிருதே. இந்த கயங்கப்பட்டவன் சாக்ஷாத் பகவானுடைய அம்சமம் பொருந்தியவனாக தான் இருக்க வேண்டும். இல்லாட்டா பகவத் அம்சம் இல்லாத ராஜாவால் அவன் பண்ண காரியங்கள்லாம் பண்ண முடியுமா? அந்த கயே பண்ணது காரியங்கள் எல்லாம் பண்ண முடியுமா? முடியவே முடியாதுன்னு அர்த்தம் சொன்னால் கயம் ரிபா கஹா பிரதியாதி கர்மபி. அந்த ராஜாவான கை கீர்த்திமானான அந்த கயங்கிற ராஜா பண்ணின காரியங்கள்னால அவன் பண்ற மாதிரி யாராலையாலும் பண்ண முடிஞ்சிருக்க முடியுமா? யஜ்வா அபிமானிம் பகுவித் தர்மகோப்தா. அவன் யாரு? யஜ்வா அபிமானிம். கர்மகாண்டம் யஜ்ஞங்கள் இதிலெல்லாம் ரொம்ப ஸ்ரத்தை பொருந்தியவன். தர்மங்களுக்கு தர்மகோப்தா. எல்லா தர்மங்களையும் ராஜ தர்மங்களெல்லாம் காப்பாற்றுறவன். க்ஷத்ரிய தர்மத்தை காப்பாற்றுறவன். பகுவித் தர்ம வேதோக்தமான தர்மங்களை காப்பாற்றுற ராஜாவன். யஜ்வாபிமானிம் பகுவித் தர்மகோப்தா சமாகத ஸ்ரீ சதசஸ்பதி சதாம். அவன் எப்பேற்பட்டவனால் யதேஷ்டமாக ரொம்ப சொத்து படைச்சவன், செல்வம் படைச்சவன். சமாகத ஸ்ரீஹி. அவன் ராஜாங்கத்தில் அவ்வளவு பொருள் இருந்தது. அப்படி இருந்த பொழுதும் கூட சதசஸ்பதி சதாம் எல்லா சாது ஜனங்களும் மான்கள்லாம் அவனுடைய சபைக்கு வருவாளாம். அப்படி வந்துருப்பாள். அப்படி வந்துருக்கிற அந்த சாதுக்கள் எல்லாம் என்ன பண்ணோம்னால் சத் சேவகோன்யோ பகவத் கலாமிருதே. அந்த சாதுக்கள் எல்லாம் அவன் சேவிச்சுன்னு வருவனாம். நன்னா அவளுக்கெல்லாம் சிஸ்ரூஷை பண்ணி அவளுக்கு மரியாதை கொடுத்து அவளுக்கு கௌரவிச்சு ரொம்ப மரியாதை கொடுப்பனாம் அந்த சாதுக்களுக்கு. அப்பேற்பட்ட ராஜா பகவத் கலாமிருதே. அவன் பகவானுடைய அம்சம். அவன் பகவத்கலை பொருந்தியவன் சொல்லி கயை புகழ ஸ்லோகம் இது. கயம் நிருபா கஃப் பிரதியாதி கர்மபி யஜ்வாபிமானீம் பகுவித் தர்மகோப்தா சமாகத ஸ்ரீஹி சதசஸ்பதி சதாம் சத்சேவகோன்யோ பகவத் கலாமிருதே. பகவானுடைய கலை இல்லாட்டா எப்படின்னா பண்ண முடியுமான்னாள். யமபியஷிஞ்சன் பரயாமுதா சதீஹி சத்யாசிஷோ தக்ஷகன்யா சரித்பி யஸ்ய பிரஜானாம் துதுகே தராசிஷோ நிராசிஷோ குணவத்ஸ ஸ்னுதோதாஹா. அந்த கயங்கிட்ட ராஜா இருக்கானே, அவன் மனசில் நினச்ச காமனைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணணுங்கிறதா நினச்சிட்டு சாக்ஷாத் தக்ஷ பிரஜாபதியினுடைய பெண்கள் ஸ்ரத்தே முதலான பல பெண்கள் ரொம்ப சந்தோஷமாம். பரையா முதா நாள் ரொம்ப சந்தோஷம் ஆனந்தத்தோடு கூட சரித்பிகி பல புண்ணிய தீர்த்தங்கள்லேருந்து மதியிலேருந்து தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்தாள். எடுத்துகிட்டு வந்து அபிஷேகம் பண்ணி வச்சாலாம், பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாள். அந்த கயங்கப்பட்டவன் ஒன்றுலேயும் விருப்பம் கிடையாது. ராஜ்யத்து மேலே அவனுக்கு அபிலாஷையே கிடையாது, அபிமானம் கிடையாது. ஆனால் என்னென்னால் தன்னுடைய பிரஜைகள் இருக்காளே
அவளுக்கு நல்லது பண்ணணும் நீங்கிற நினச்சிட்டு குணவத்த ஸ்னுதோதாக எப்படி ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டியை ரட்சிக்குமோ அப்படி அவனுடைய ராஜாங்கத்தில் பூமாதேவி இருக்காளே ராஜ்யஸ்ரீ, அது இவன் பண்ண நல்ல காரியங்கிறதான கண்ணுக்குட்டியினால் ஊட்டப்பட்டவளாக, கண்ணுக்குட்டியினால் ஊட்டப்பட்ட மாடு நன்னா கறக்கும். அப்படி நன்னா நன்னா அந்த பூமாதேவி நன்னா கறந்தாள்னாள். அதாவது என்னன்னா நல்ல சுபிக்ஷமாக எங்கே பார்த்தாலும் நல்ல அனுகிரகம் பண்ணாலாம் பூமாதேவி. அது சொன்னாள். யமபியஷிஞ்சன் பரயாமுதா சதீஹி சத்யாசிஷோ தக்ஷகன்யா சரித்பி யஸ்ய பிரஜானாம் துதுகே தராசிஷோ நிராசிஷோ குணவத்ஸ ஸ்னுதோதாக. ஒரு நல்ல கண்ணூட்டி எப்படி ஒரு பசுமாட்டை முதல்ல ஊட்டித்துனா அப்புறம் அந்த பசுமாடு நன்னா கறக்குமோ அப்படி இந்த பூமிக்கு அந்த ஜனங்களெல்லாம் பிரஜைகளெல்லாம் தர்மத்தை விட்டு வழுமாமல் இருந்த தொண்டு நல்லா சந்தோஷப்பட்டாளாம் பூமாதேவி. நிறையா ஈல்டு நிறையா கொடுத்தாளாம். அது சொன்னால் சந்தாம்சி அகாமஸ்ய சயஸ்ய காமான் துதூஹு ஆஜஹ்ரு ரதோ பலிம் நிருபாஹ பிரத்யஞ்சிதா யுதி தர்மேண விப்ராஹ யதாசிஷாம் ஷஷ்டம் அம்சம் பரேத்திய. அந்த ராஜாங்கத்தில் என்ன பண்ணாள்னால் அவன் வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களை எல்லாம் அவன் பண்ணிட்டு வந்தான். அதுலேருந்து ஏதானும் பலம் இருந்ததுன்னா அந்த பலத்தை தியாகம் பண்ணிவிடுவான், கர்ம பல தியாகம். அகாமஸ்யே எஸ்ஏ சந்தாம்சி காமான் துதுஹூன்னாள். இவன் மனசில் இன்னது வேணும்னு நினச்சிட்டு வேதோக்தமான காரியங்களை பண்ணது இல்லையாம். அகாமஸ்யன்னாள் காமனைகள் ஒன்றும் இல்லாமலே பண்ணதுனால வேதமாதா என்ன பண்ணாள், அந்த அவன் பண்ண கர்மங்களுக்கு பலனை கொடுத்தாளாம். என்னன்னாள், ராஜாங்கத்தில் பல சிற்றரசர்கள்னு சொல்லி இருப்பாள். அவளோட போய் அவளை ஜெயிச்சு போரில் ஜெயிச்சுவிட்டு அப்போ ராஜாக்கள் என்ன பண்ணுவாள், அவளுடைய என்ன ரூல்னா பழைய காலத்தில் பிராச்சீனத்தில் ஒரு சிஸ்டம் என்னென்னா அப்படி ஜெயிச்ச ராஜாக்கள் என்ன பண்ணுவாள், அவளுடைய சொத்தில் 1/6 நிருபாகா ஷஷ்டம் 1/6 எடுத்து இவனுக்கு கொடுத்துருவாள். அதே மாதிரி பிராமணோத்தமாள் அவள் தங்களுடைய சுதர்மத்தை செஞ்சு அதையும் பரித்தியாகம் பண்ணிவிட்டு பரலோகம் பரேத்திய பரலோகம் போயிட்டாள். அப்படி போன போது கூட தாங்கள் சேர்த்து வச்சிருந்த தர்மத்தினுடைய பலன் இருக்கே புண்ணியம், அந்த புண்ணியத்தில் 1/6 இவனுக்கு கொடுத்துருவாளாம். அதனால் இவனுக்கு பிராமணோத்தமானுடைய அனுகிரகங்கிறது அவளுக்கு கிடைச்ச புண்ணியங்கள் இருக்கே அதில் 1/6 இவனுக்கு கிடைச்சிது. ராஜாக்கள் இருக்காளே சிற்றரசர்கள் அவளுடைய சொத்துல 6/1 கிடச்சிது. அதனால் அவனுடைய ராஜாங்கம் ரொம்ப சுபிக்ஷமாக இருந்ததுன்னாள். ஆனால் இவனுக்கு ஒன்றுலையுமே காமங்களில் ஈடுபாடு கிடையாது. அப்படி இருந்தான்னாள். சந்தாம்சி அகாமஸ்ய சயஸ்ய காமான் துதூஹு ஆஜஹ்ரு ரதோ பலிம் நிருபாஹ பிரத்யஞ்சிதா யுதி தர்மேண விப்ராஹ யதாசிஷாம் ஷஷ்டம் அம்சம் பரேத்ய. யஸ்யாத்வரே பகவான் அத்வராத்மா மகோ நிமாத்யதி உரு சோமபீதே ஸ்ரத்தா விசுத்தாச்சல பக்தியோக சமர்ப்பித்தேஜ்யா பலமாஜஹார. பகவானுக்கு யாகம் பண்ணுங்கிறதா பெரிய சோமயாகம் முதலான பல யாகங்கள் பண்ணுவாள். அப்போது அந்த சோமரசம்ங்கிறதாக சோமரசத்தை பிழிஞ்சு எடுத்து அதை இந்திரனுக்கு கொடுப்பாள். பகவான்னா இந்திரன். அந்த இந்திரன் என்ன பண்ணுவான்னு சோமயாகத்தில் அவள் கொடுத்த இந்த சோமரசத்தை குடிச்சுவிட்டு ரொம்ப மதம் ஜாஸ்தியாகி இருப்பன். அப்போது பகவான் என்ன பண்ணாலாம், இவன் யாகங்கள் பண்ணி சோமரசத்தை இந்திரனுக்கு கொடுத்ததுனால என்ன பகவான் சந்தோஷம் அடைஞ்சு அந்த யாகஸ்வரூபியான பகவான் அத்வராத்மா பகவான் ஆஜஹாரனாள் நேர எடுத்திருந்தாளாம். நேர இவன் கண்ணுக்கு முன்னாடி பிரத்யட்சமாக இவன் கொடுத்த அவிசெல்லாம் எடுத்திருந்தாளாம். யஸ்யாத்வரே பகவான் அத்வராத்மா பகவான் சாக்ஷாத் யஜ்ஞஸ்வரூபியான பகவான் மகோ நிமாத்யதி உரு சோமபீதே. இந்திராதி தேவதைகள் எல்லா தேவதைகளுக்கும் இவன் அவிர்பாவம் கொடுப்பன் சோமரசத்தை பிழிஞ்சு. அப்படி கொடுத்த போது அதை பகவன் இந்திரன் எடுத்து குடித்து சந்தோஷமடைவன் மதத்தோடு கூட. அப்போது பகவான் இதை பார்த்துட்டு இவன் விதிவத்தா பண்ண யாகத்தை அவன் கொடுத்த ஆகுதியை நேர பெற்றுக்கணுங்கிறதுக்காக நேரையே வந்தாராம். ஸ்ரத்தா விசுத்தாச்சல பக்தியோக சமர்ப்பித்தேஜ்யா பலம் அஜஹார.
பகவான் நேர வந்து வாங்கின்றாள் இவன் கொடுத்த ஆகுதிகளை என்னாள். எத் பிரீணநாத் பர்ஹி தேவதிர்யங் மனுஷ்ய வீரு திருணம் ஆவிரிஞ்சாத் பிராயேத சத்யா சக விஸ்வஜீவா பிரீதஸ்வயம் பிரீத்திம் அகாத் கயஸ்ய. எந்த ஒரு சாட்சாத் பரம்பொருள் மகாவிஷ்ணு யஜ்ஞமூர்த்தி யஜ்ஞஸ்வரூபி அவர் திருப்தி அடைஞ்சுட்டால் இன்னும் யாரெல்லாம் திருப்தி அடைவாள்னால் பிரம்மாலேருந்து ஆரம்பித்து பாக்கி இருக்கப்பட்ட அத்தனை தேவதைகள் கோட்டிக்கணக்கான தேவதைகள் மனுஷியாள் மிருகங்கள் தாவரங்கள் புல்லு பாக்கி இருக்கப்பட்ட விருட்சங்கள் இதெல்லாம் எல்லாம் திருப்தி அடைஞ்சுடுமான். ஏன்னால் பகவான் விஸ்வமூர்த்தி, அவர் விஸ்வமா, அவர் பேரே விஸ்வம்னு பேர். அவரை திருப்தி அடைஞ்சுட்டார்னா எல்லாரும் திருப்தி அடைஞ்சுடுவாள். அதனால்தான் மகாபாரதத்தில் ஒரு கதை உண்டு. பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணால் அக்ஷய பாத்திரம்னு ஒன்று அதில் திருண்டு ஒட்டின்னு இருந்தது. அதை எடுத்து சாப்பிட்டு நான் திருப்தி ஆகிட்டேன்னால் அவர் திருப்தி ஆகிட்டேன்னு சொன்னோடனே லோகத்தில் இருக்கப்பட்ட அத்தனை ஜீவாத்மாக்களும் வயிறு ஃபுல்லாகிடுதுன்னு ஒரு கதை ஒன்று உண்டு. அப்படி பகவான் திருப்தி ஆனவுடனே இத்தனை பிரம்மாதி தேவதைகள்லேருந்து தொடங்கி விரிஞ்சாத்து, விரிஞ்சின்னா பிரம்மாவுக்கு பேர், பிரம்மாலேருந்து முதல்ல ஆரம்பித்து மனுஷிய வீருத்து திருணம், புல்லு பூச்சி மனுஷன் தேவன் எல்லாரும் திருப்தி அடைஞ்சாலாம் இவனுக்கு கொடுத்த ஆகுதிகள்னால. அந்த பகவான் அப்பேற்பட்ட ஸ்வயம் பிரீத்தா, ஸ்வயம் பிரீத்தமான அந்த பகவான் பிரீத்திமகாத்து கயசிய ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சால். கயனுடைய இந்த கயங்கப்பட்ட ராஜா அவன் கொடுத்த அந்த யஜ்ஞத்தில் ஆகுத்தியை சாப்பிட்டு விட்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு அனுகிரகம் பண்ணாள். பிரீத்திம் அகாத்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாலாம். அப்பேற்பட்ட அந்த கயன் மாதிரி யாரால் இருக்க முடியுங்கிறாள். எத் பிரீணநாத் பர்ஹி தேவதிர்யங் மனுஷ்ய வீருத்ரணம் ஆவிரிஞ்சாத் பிராயேத சத்யா சக விஸ்வஜீவா பிரீதஸ்வயம் பிரீத்திமகாத் கயஸ்ய. அப்பேற்பட்ட கயன் இருக்கானே அவன் மாதிரி எந்த ராஜாவால் இருக்க முடியும்னு அவனுடைய புகழ் எடுத்து பாடுறாள்னு சொன்னாள் சுக்காச்சாரியால். கயாத் கயந்தியாம் சித்திரரதா சுகதி அவரோதன இது த்ரயா புத்திரா பபூஹு சித்திரரதாத் ஊர்ணாயாம் சம்ராட் அஜனிஷ்ட. சம்ராட்டு அஜனிஷ்ட, அதாவது கயங்கப்பட்டவன் கயந்திங்கிறவ கல்யாணம் பண்ணிட்டான். அவனுக்கு 3 குழந்தைகள், சித்திரரதன் சுகதி அவரோதனன்னு 3 குழந்தைகள்னு சொன்னாள். கயாத் கயந்தியாம் சித்திரரதா சுகதி அவரோதனா இது த்ரயா புத்திரா பபூ. 3 பிள்ளைகள் உண்டானாலாம். சித்திரரதன் சுகதி அவரோதனன்னு 3 குழந்தைகள். அதில் சித்திரரதன் மூத்தவன். சித்திரரதாத் ஊர்ணாயாம், அந்த சித்திரரதன்கப்பட்டான் ஊர்ணேங்கிறவளை கல்யாணம் பண்ணான். அவள் 2 பேருக்கும் பிறந்த குழந்தைக்கு பேர் சம்ராட்டுன்னு பேர். சம்ராட் அஜனிஷ்ட, சம்ராட்டுங்கிற ஒரு குழந்தை வந்து பிறந்தான்னு சொன்னாள். கயாத் கயந்தியாம் சித்திரரதா சுகதி அவரோதனா இது த்ரயா புத்திரா பபூஹு சித்திரரதாத் ஊர்ணாயாம் சம்ராட் அஜனிஷ்ட. தத உத்கலாயாம் மரீச்சி மரீச்சேः பிந்துமத்யாம் பிந்துமான் உதபத்யத தஸ்மாத் சரகாயாம் மதுர்நாம அபவன் மதோः சுமனசி வீரவ்ரதः ததோ போஜாயாம் மந்து பிரமந்து ஜக்ஞாதே மந்தோः சத்யாயாம் பௌவனः ததோ தூஷணாயாம் त्वष्टा अजनिष्ठ त्वष्टुः विरोचनायां विरजो विरजस्य शतजित् प्रवरं पुत्रशतं कन्या च विशूच्यां किल जातम्. அவளுக்கும் பல குழந்தைகள் பிறந்தாள். அவளெல்லாம் பற்றி சொல்கிறாள். தத உத்கலாயாம் மரீச்சிஹி, அந்த சம்ராட்டுங்கிறவங்கிட்டேருந்து அவனுக்கும் உத்கலைங்கிறவளுக்கும் மரீச்சிங்கிற குழந்தை பிறந்தாள். மரீச்சேஹே பிந்துமத்தியாம், அந்த மரீச்சிக்கும் பிந்துமதிங்கிற ஒரு பொண்ணுக்கும் பிந்துமான் உதபத்யந்த, பிந்துமான்கிறவன் உண்டானான். அந்த பிந்துமான்கிறவனும் சரகேங்கிறவரை கல்யாணம் பண்ணான். தஸ்மாத் சரகாயாம் மதுநாமா அபவத், அந்த சரகைக்கும் அந்த பிந்துமானுக்கும் பிறந்தவனுக்கு பேர் மதுங்கிற ஒரு குழந்தை பிறந்தான். மதோஹோ சுமனசி வீரவிரதா, அந்த மதுங்கப்பட்டவன் சுமனசிங்கிறப்பட்டவளை கல்யாணம் பண்ணான். சுமனசிங்கிறவளை கல்யாணம் பண்ணான்.
அவள் 2 பேருக்கும் பிறந்த குழந்தைக்கு பேர் சொன்னால் வீரவிரதன்னு பேர். ததா போஜாயாம், அந்த வீரவிரதனுக்கும் போஜைங்கிற பட்டவளுக்கும் 2 குழந்தைகள் பிறந்தாள். மந்து பிரமந்து ஜக்ஞாதே, மந்து பிரமந்துன்னு 2 குழந்தைகள் பிறந்தாளாம். மந்தோ சத்யாயாம் பௌவனா, இந்த மந்துவுக்கு சத்தியங்கிறவளோட கூட கல்யாணம் நடந்தது. அவளுக்கு குழந்தை பிறந்தவனு பேர் பௌவனன்னு பேர். ததா தூஷணாயாம் துவஷ்டா ஜனிஷ்ட, அந்த பௌவனனுக்கு தூஷணேங்கப்பட்டவள்கிட்ட துவஷ்டாங்கிறவன் உண்டானான். துவஷ்டு விரோச்சனாயாம், அந்த துவஷ்டா விரோச்சனேங்கப்பட்டவளை கல்யாணம் பண்ணான். அவனுக்கு அவளுக்கு பிறந்த குழந்தை விரஜன்னு பேர். விரஜா விரஜஸ்ய விஷூச்சியாம், விரஜன் விஷூச்சிங்கப்பட்டவளை கல்யாணம் பண்ணான். அந்த விஷூச்சிக்கும் விரஜனுக்கும் 100 குழந்தைகளும் ஒரு பொண்ணும் உண்டாச்சின்னால். விஷூத்தியாம் சதஜித் பரவரம் புத்திரசதம் கன்யாச்ச ஜாத்தம் கில, ஒரு பொண்ணும் 100 பிள்ளைகள் சதஜித்து என்பதாக கொண்ட 100 குழந்தைகள் பிறந்தாள்னு சொல்லி இவ்வாறாக அந்த வம்சம், இந்த பிரியவிரதனுடைய வம்சம் நன்னா விருத்தி ஆச்சுங்கிறதா சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தாள். பிரியவிரதம் வம்சமிமம் விரஜரமோத்பவ அகரோது அத்தியலம் கீர்த்தியா விஷ்ணு சுரகணம் யதா. பிரியவிரதம் வம்சமிமம், இவ்வாறாக பிரியவிரதனுடைய வம்சம் விரஜரமோத்பவ, இந்த விரஜன்கப்பட்ட ராஜாவினுடைய அதான் கடைசி ராஜா. அகரோத்து அத்தியலம் நாள், ரொம்ப கீர்த்தியா ரொம்ப புகழால பிரகாசிச்சாலாம். எப்படின்னாள் விஷ்ணு சுரகணம் யதா நாள், தேவதைகள் கோட்டிக்கணக்கான தேவதைகளுக்கு நடுப்புற எப்படி மகாவிஷ்ணு பிரகாசிப்பரோ அப்படி பிரகாசிச்சானாம் இந்த ராஜா எல்லா ராஜாக்களுடைய மத்தியில். அப்பேற்பட்ட வம்சம் இதுன்னு சொல்லி இந்த பிரியவிரத வம்சத்தை முடிச்சுட்டு அடுத்த அத்தியாயத்தில் பூகோள வர்ணனை இதோட முடிச்சார் சுக்காச்சாரியால். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே பஞ்சதசோத்தியாய. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. கயம் நிருபः கஃப் பிரதியாதி கர்மபிः, கயம் நிருபः கஃப் பிரதியாதி கர்மபிः, கயம் நிருபः கஃப் பிரதியாதி கர்மபிः. யஜ்வாபிமானீம் பௌவித் தர்மகோப்தா, யஜ்வாபிமானீம் பௌவித் தர்மகோப்தா, யஜ்வாபிமானீம் பௌவித் தர்மகோப்தா. சமாகத ஸ்ரீஹ சதசஸ்பதி சதாம், சமாகத ஸ்ரீஹ சதசஸ்பதி சதாம், சமாகத ஸ்ரீஹ சதசஸ்பதி சதாம். சத்சேவகோன்யோ பகவத்கலாமிருதே, சத்சேவகோன்யோ பகவத்கலாமிருதே, சத்சேவகோன்யோ பகவத்கலாமிருதே. யமப்யஷிஞ்சன் பரயாமுதாசதீஹ, யமப்யஷிஞ்சன் பரயாமுதாசதீஹ, யமப்யஷிஞ்சன் பரயாமுதாசதீஹ. சத்யாசிஷோ தக்ஷகன்யாः சரித்பிः, சத்யாசிஷோ தக்ஷகன்யாः சரித்பிः, சத்யாசிஷோ தக்ஷகன்யாः சரித்பிः. யஸ்ய பிரஜானாம் துதுஹே தராசிஷோ, யஸ்ய பிரஜானாம் துதுஹே தராசிஷோ, யஸ்ய பிரஜானாம் துதுஹே தராசிஷோ. நிராசிஷோ குணவத்ஸ ஸ்னுதோதாः, நிராசிஷோ குணவத்ஸ ஸ்னுதோதாः, நிராசிஷோ குணவத்ஸ ஸ்னுதோதாः. छन्दांसि अकामस्य च यस्य कामान्, छन्दांसि अकामस्य च यस्य कामान्, छन्दांसि अकामस्य च यस्य कामान्. दुदुहुः आजक्रुरथो बलिं नृपाः, दुदुहुः आजक्रुरथो बलिं नृपाः, दुदुहुः आजक्रुः अथो बलिं नृपाः. प्रत्यञ्चिता युधि धर्मेण विप्राः, प्रत्यञ्चिता युधि धर्मेण विप्राः, प्रत्यञ्चिता युधि धर्मेण विप्राः. यदाशिषां षष्ठम् अंशं परेत्य, यदाशिषां षष्ठम् अंशं परेत्य, यदाशिषां षष्ठम् अंशं परेत्य. यस्याध्वरे भगवान् अध्वरात्मा,
यस्याध्वरे भगवान् अध्वरात्मा यस्याध्वरे भगवान् अध्वरात्मा मघो निमाद्यति उरुसोमपीठे मघो निमाद्यति उरुसोमपीठे मघो निमाद्यति उरुसोमपीठे श्रद्धा विशुद्धाचल भक्ति योग श्रद्धा विशुद्धाचल भक्ति योग श्रद्धा विशुद्धाचल भक्ति योग समर्पिते ज्या फलमाजहार समर्पिते ज्या फलमाजहार समर्पिते ज्या फलमाजहार यत्प्रीणनात् बर्हिषि देवतिर्यं यत्प्रीणनात् बर्हिषि देवतिर्यं यत्प्रीणनात् बर्हिषि देवतिर्यं मनुष्यवीरुत्रणम् आविरिञ्चात् मनुष्यवीरुत्रणम् आविरिञ्चात् मनुष्यवीरुत्रणम् आविरिञ्चात् प्रायेत सद्यः सह विश्वजीवः प्रायेत सद्यः सह विश्वजीवः प्रायेत सद्यः सह विश्वजीवः प्रीतस्वयं प्रीतिम् अगाद्गयस्य प्रीतस्वयं प्रीतिम् अगाद्गयस्य प्रीतस्वयं प्रीतिमगाद्गयस्य गयाद्गयन्त्यां चित्ररथः सुगतिः गयाद्गयन्त्यां चित्ररथः सुगतिः अवरोधनः इति त्रयः पुत्राः बभूः गयात् गयन्त्यां चित्ररथः सुगतिः अवरोधनः इति त्रयः पुत्राः बभूवुः गयात् गयन्त्यां चित्ररथः सुगतिः अवरोधनः इति त्रयः पुत्राः बभूवुः चित्ररथात् ऊर्णायां सम्राट् अजनिष्ठ चित्ररथात् ऊर्णायां सम्राट् अजनिष्ठ चित्ररथात् ऊर्णायां सम्राट् अजनिष्ठ तत उत्कलायां मरीचि तत उत्कलायां मरीचि तत उत्कलायां मरीचि मरीचेत् बिन्दुमत्यां बिन्दुमान् उदपद्यत मरीचेत् बिन्दुमत्यां बिन्दुमान् उदपद्यत मरीचेत् बिन्दुमत्यां बिन्दुमान् उदपद्यत तस्मात् सरघायां मधुर्नामा भवन् तस्मात् सरघायां मधुर्नामा भवन् तस्मात् सरघायां मधुर्नामा भवन् मधोः सुमनसि वीरं व्रतः मधोः सुमनसि वीरं व्रतः मधोः सुमनसि वीरं व्रतः ततो भोजायां मन्थु प्रमन्थु जज्ञाते ततो भोजायां मन्थु प्रमन्थु जज्ञाते ततो भोजायां मन्थु प्रमन्थु जज्ञाते मन्थोः सत्यायां बौवनः मन्थोः सत्यायां बौवनः मन्थोः सत्यायां बौवनः ततो दूषणायां त्वष्टा अजनिष्ठ ततो दूषणायां त्वष्टा अजनिष्ठ ततो दूषणायां त्वष्टा अजनिष्ठ त्वष्टुर्विरोचनायां विरजो त्वष्टुर्विरोचनायां विरजो त्वष्टुर्विरोचनायां विरजो विरजस्य शतजित् प्रवरं पुत्रशतं विरजस्य शतजित् प्रवरं पुत्रशतं विरजस्य शतजित् प्रवरं पुत्रशतं कन्या च विषूच्यां किल जातं कन्या च विषूच्यां किल जातं कन्या च विषूच्यां किल जातं तत्रायं श्लोकः तत्रायं श्लोकः तत्रायं श्लोकः प्रय्यव्रतं वंशमिमं प्रय्यव्रतं वंशमिमं प्रय्यव्रतं वंशमिमं विरजश्चरमोद्भवः 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 अकरोद्यत्यलं कीर्त्या अकरोदत्यलं कीर्त्या अकरोदत्यलं कीर्त्या विष्णुसुरगणं यथा विष्णुसुरगणं यथा विष्णुसुरगणं यथा श्रीहरे नमः इति श्रीमद्भागवते महापुराणे पंचमस्कंदे पंचदशोऽध्यायः ஸ்ரீஹரையே நமः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீஹரையே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே பஞ்சதசோऽध्यायः. ஸ்ரீசுக உவாச்ச பரதஸ்யாத்மஜः சுமதிர்நாமாபீதோ யமுகவாவ கேச்சித் பாகண்டின ரிஷபபதவீம் அனுவர்த்தமானஞ்ச
அநார்யாः அவேத சமாம் நாதாம் தேவதாம் ஸ்வமனீஷயா பாபீயஸ்யா கலௌ கல்பயிஷ்யந்தி தஸ்மாத் விருத்தசேனாயாம் தேவதாஜித் நாம புத்ரோ அபவத் அதா சுத்யாம் தத்தனயோ தேவத்யும்னः ததோ धेनुमत्यां சுதः பரமேஷ்டி தஸ்ய சுவர்ச்சலாயாம் பிரதீஹ உபஜாதः ய ஆத்மவித்யாம் ஆख्याय ஸ்வயம் சம்சுத்தோ மகாபுருஷம் அனுசஸ்மார பிரதீஹாத் சுவர்ச்சலாயாம் பிரதிஹர்த்ராதயः த்ரயः ஆசन् இத்யா கோவிதாः சூனவः பிரதிஹர்த்துः ஸ்துத்யாம் அஜபூமானோ அஜநிஷாதாம் பூம்னர்ஷிகுல்யாயாம் உத்கீதस्ततः பிரஸ்தாவோ தேவகுல்யாயாம் பிரஸ்தாவாத் நியுத்சாயாம் ஹிருதயஜ ஆசீத் விபுः விபோரத்யாம் ச பிரதுஷேண தஸ்மான் நக்தः ஆகூத்யாம் ஜக்ஞே நக்தாத் த்ருதிபுத்ரோ கயோ ராஜர்ஷி பிரவர உதாரஸ்ரவாः அஜாயத சாக்ஷாத் பகவதோ விஷ்ணோः ஜகத் ரிரக்ஷிஷயா गृहीत सत्वस्य कला आत्मवत्वादि लक्षणेन महापुरुषतां प्राप्तः स वै स्वधर्मेण प्रजापालन पोषण प्रीणन उपलालन अनुशासन लक्षणेन इत्यादिना च भगवति महापुरुषे परावरे ब्रह्मणि सर्वात्मना अर्पित परमार्थ लक्षणेन ब्रह्मवित् चरणानुसेवया आपादित भगवद्भक्ति योगेन चाभीक्ष्णशः परिभावित अतिशुद्धमति उपरत अनात्म्ये आत्मनि स्वयं उपलभ्यमान ब्रह्मात्मानुभवोऽपि निरभिमान एव अवनिम् अजूगुपत् तस्येमां गाथां पाण्डवेय पुराविदः उपगायन्ति गयं नृपः प्रतियाति कर्मभिः यज्वाभिमानीं बहुविद्धर्मगोप्ता समागत श्रीः सदसस्पतिः सतां सत्सेवकोऽन्यो भगवत्कलामृते यमभ्यषिञ्चन् परया मुदा सतीः सत्याशिषो दक्षकन्या सरिद्भिः यस्य प्रजानां दुदुहे धराशिषो निराशिषो गुणवत्स स्नुतोधाः छन्दांसि अकामस्य च यस्य कामान् दुदूहुः आजक्रुरथो बलिं नृपाः प्रत्यञ्चिता युधि धर्मेण विप्राः यदाशिषां षष्ठम् अंशं परेत्य यस्याध्वरे भगवान् अध्वरात्मा मघो निमाद्यति ऊरुसोमपीठे श्रद्धा विशुद्धाचल भक्तियोग समर्पितेज्या फलमाजहार यत्प्रीणनाद् बर्हिषि देवतिर्यं मनुष्यवीरुत्रणम् आविरिञ्चात् प्रायेत सद्यः सह विश्वजीवः प्रीतस्वयं प्रीतिम् अगाद्गयस्य गयाद्गयन्त्यां चित्ररथः सुगतिः अवरोधनः इति त्रयः पुत्राः बभूवुः चित्ररथात् ऊर्णायां सम्राट् अजनिष्ठ तत उत्कलायां मरीचिः मरीचेर्बिन्दुमत्यां बिन्दुमान् उदपद्यत तस्मात् सरगायां मधुर्नाम अभवन् मधोः सुमनसि वीरव्रतः ततो भोजायां मन्थु प्रमन्थु जज्ञाते मन्थोः सत्यायां भौवनः ततो दूषणायां त्वष्टा जनिष्ठ त्वष्टुर्विरोचनायां विरजो विरजस्य शतजित् प्रवरं पुत्रशतं कन्या च विषूच्यां किल जातं तत्रायं श्लोकः प्रयव्रतं वंशमिमं विरजश्चरमोद्भवः अकरोद् अत्यलं कीर्त्या विष्णुस्सुरगणं यथा श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे पंचमस्कन्धे पंचदशोऽध्यायः श्रीहरये नमः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். श्रीहरये नमः. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः
மங்களம் யாதவேந்திராய மகனீய குணாப்தயே வசுதேவ தனூஜாய வாசுதேவாய மங்களம் வேத வேதாந்த வேத்யாய மேகஷ்யாமளமூர்த்தயே பும்சாம் மோகனரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் முச்சுகுந்த மகானந்த தாயினே பரமாத்மனே ருக்மிணீ பரிணேத்ரே ச சபலாயாஸ்து மங்களம் चैत्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बराद् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने श्रीहरे नमः गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द हर नमः पार्वतीपतये हर हर महादेव जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरु स्वामिनः जय आञ्जनेय स्वामिनः जय।